நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3 பேரும் சிரிக்கக்கூடாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். அதுக்கப்புறம் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. அவங்களாம் பார்க்கக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்கணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். 3வது விஷயங்கள், பாயிண்ட்ஸ் எப்படி கம்மியாகும் அப்படின்னா, முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், 2வது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும், கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். 2 பேர் மட்டுமே சிரிச்சிருக்கீங்க அப்படின்னா 200 போகும். ஒருத்தர் மட்டும் சிரிச்சிருக்காருன்னா 100 பாயிண்ட் போகும். யாருமே சிரிக்கலாம், யாருக்குமே பாயிண்ட் போகாது. ஓகேவா? இதுதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிரிச்சா போச்சு விளாட போகிறோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புரிஞ்சிச்சா? கூப்பிட்டுலாம் எல்லாரையும். ஓகே, சிரிச்சா போச்சுல உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரே! என்ன 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 வெண்ண ஏன்டா சிரிக்கிற? இன்னைக்கு நம்ம ஷோக்கு போலாமா? போலாமே. எங்கே போகலாம்? ஏற்கனவே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதை புரிஞ்சுக்கோ. கேமரா ரெடியா? கேமராமேனே ரெடியாக இருக்கு. கேமராமேனும் ரெடியாக இருக்காருன்னு. அவர் மேனாக இருந்தா ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ எவ்ரிபடி. இது உங்கள் வரவேணா ஸ்டோர்ஸ் கவரிங் நகை மளிகை வழங்கும் எவனோ வீட்டு கல்யாணம். கல்யாணங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் காலங்காலமாக கல்யாணமாக தான் இருக்கு. நம்ம டீமை போயிட்டு எவனோ வீட்டு கல்யாணத்தை கவர் பண்ணிட்டு வாங்கன்னா அங்கே கொடுக்குற பிரியாணியை கவரில் போட்டு வந்துடுறாங்க. பிரியாணி சாப்பிட இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாக்கா அப்படின்னு கேட்டால் சாக்கு கிடைக்கல, அதனால தான் கவரில் போடுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம விஷயத்துக்கு வரும். ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் நம்ம கூப்பிட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வாரம் வரோம். அந்த வரிசையில் இந்த வாரமும் ஒரு தம்பதி வந்து வழுக்கி விழ போகிறாங்க. இவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா, பொதுவாக கல்யாணத்தில் பாட்டு கச்சேரி இதெல்லாம் நம்ம புக் பண்ணுவோம். ஆனால் இப்போ வரக்கூடிய தம்பதி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களே பாடுவாங்க, அவங்களே ஆடுவாங்க, அவங்களே ஆடியும் பாடுவாங்க, அவங்களே பாடியும் ஆடுவாங்க, அவங்களே ஆடி பாடி ஆடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தம்பதியை தான் நம்ம இன்னைக்கு கூப்பிட போகிறோம். Let's welcome the one and only Kuppy and Duppy. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் பாடி தானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் பாடி தானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் பாடி தானுங்க. டபுக்கடி பந்தியாலோ டபுக்கடி பந்தாயாலோ, டபுக்கடி பந்தியாலோ டபுக்கடி பந்தாயாலோ. அண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிக்கிட்டோம். சிக்கனமா கண்டாலும் முடுக்கிக்கிட்டோம், அதை சீர்திருத்த முறையில நடத்திக்கிட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். ஊதாரி புள்ளைங்களை பெக்க மாட்டோம், அது ஊரு வந்து வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் பாடி தானுங்க. ஒழுங்கா போடு. உடு பரவாயில்ல, போட உடு. ஏன் மச்சான், அங்க பாரு கொக்கு. ஏன் மாக்கு? அது கொக்கு இல்ல, நார கொக்கு. அது நார கொக்கு இல்ல, அங்க பாரு மச்சான், அது நார கொக்கு இல்ல, காடை. பீட அது காடை இல்லப்பா, காக்காப்பா.
என்ன மச்சான் காக்காப்பா ஏ அது காக்காப்பா இல்ல மாக்காப்பா ஏ மாக்காப்பா ஏ நம்ம புள்ள மாக்காப்பா ஏ வாப்பா 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 ஏ வாப்பா ஏ சிர்சா போச்சி மாக்காப்பா மாத்தி ஆச்சி மாக்காப்பா சிர்சா போச்சி மாக்காப்பா குடுப்பே மாக்காப்பா சிர்சா போச்சி மாக்காப்பா சூப்பர் 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 டம்புகடி பாயாலோ டம்புகடி பாயாலோ டம்புகடி பாயாலோ ஏ டப்பா ஏ டப்பி ஏ டப்பா ஏ குப்பி ஏ டப்பா ஓடி ஏ மச்சான் அங்க பாரு நல்ல பண்ணி சுட்டு பாரு ஏய் வல்ல பண்ணில காட்டு பண்ணி இல்ல மச்சான் நல்ல பண்ணி ஏனா ஒண்ணு சொன்ன காட்டு பண்ணி அது நம்ம அர்ச்சனா என்ன மச்சான் சொன்ன அர்ச்சனாவா அர்ச்சனா அட நம்ம புள்ள அர்ச்சனா நம்ம புள்ள அர்ச்சனா அர்ச்சனா ஏய் அது போடி ஏ வாங்க மேடம் டம்கடி பாட்டி ஏய் உங்க வீட்டு கல்யாணம் ஏ உங்க வீட்டு கல்யாணம் மரமால சொன்னானே மரமால சொன்னானே உட்காருங்க. ஓகே ஓகே ஓகே. ஏ ஓகே ஓகே ஏ வேணாம் மச்சான் வேணாம் ஏ பொண்ணு காதுல ஏ வேணாம் மச்சான் வேணாம் ஏ பொண்ணு காதுல ஓகே போலாம் மேடம் காதுல இத ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்கணும். ஏ மச்சான் கேட்டியா இத ஹரி ஜெயராஜ் கேட்க போறாராம் யார் புள்ளாது ஆரி ஜெயராஜ் அட என்ன மச்சான் இப்படி கேட்டு போட்ட நம்ம பாஷையில சினிமால பாட்டுல போடுவாரு உன் மக சீயா ஏழையா உன் மக சீயா ஏழையா உன் மக சீயா ஏழையா ஓ ஞாபகம் ஏ அஸ்கே அஸ்கே புஸ்கு புஸ்கு லேம லேம போலி போலி பாட்டி பாட்டி பெல்லி பெல்லி சிந்தா 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 அப்பா ஏ எதா குடுக்குறா போல புள்ளா ஏ என்ன மேடம் கொடுக்குது கொடுங்க கொடுங்க முதல்ல நீங்க உட்கார். ஏ உட்காருமா ஏ உட்கார் சொல்லு ஏ மாங்கப்பா பாத்தியா ஏ மேல உட்காருங்க. வச்சுக்கிட்டு எங்கள உட்கார வச்சுக்கிட்டு ஏ சூப்பர் மேல உட்காருங்க. ஏ மேல உட்காருமா அப்படி சீட்ல உட்காருப்பா. சீட்ல ஏ அப்ப நம்ம இப்படி போக மேடம் நான் சீட்ல உட்கார ஏ டம்கர் பாட்டியாலோ டம்கர் ஏய் பாட்டியாலோ உங்களுக்கு சீட் போட்டுருக்கு. ஏ 4000 ரூபாய் சீட்டா 2000 ரூபாய் சீட்டா ஐயோ அந்த சீட் இல்ல. உங்களுக்கு உட்கார சீட் போட்டுருக்கு. அதுல ஏ உட்காரு. நம்மளுக்கு சீட் கொடுத்துருக்கு ஏ சாமி சீட் பாடுது ஏ சாமி சீட் பாடுது டம்கர் பாட்டியாலோ டம்கர் பாட்டியாலோ நீங்க நம்மகடி பாயாலோ நீங்க என்ன பண்ணாலும் சீட்ல உட்கார்ந்துட்டு பண்ணுங்க. ஏ உட்காந்து பண்ணு ஏ நம்மகடி பாயாலோ டம்கர் பாட்டியாலோ டம்கர் பாட்டியாலோ டம்கர் பாட்டியாலோ டம்கர் பாட்டியாலோ உட்கார் உட்கார். கொஞ்சம் டீசென்ட்டா உட்காரு ஏஜென்ட்டா இப்ப பாரு காலை கீழே போடுங்க. இது அட, டிசைன் என்னடா அப்படி கேட்டு போட்டீங்க இந்த அழக பார்த்து தான் இத நான் கட்டிக்கிட்டேன் வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் இப்படி. சரி உட்காந்துட்டே போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருமண வைபவத்துல ஒரு அருமையான ஒரு தம்பதியை பார்க்குறோம். இவங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது இவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க திருமணத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை நாம இப்ப கேட்போம். எப்பா சரி கிறுக்கு புடிச்சு போச்சா நம்ம நேரா விஷயத்துக்கு போவோம். இப்போ உங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? ஆமா மேடம் அரேஞ்ச் மேரேஜ் தான் எப்படி? ஆனா அதை ஏன் கேட்குறேன் மேடம் இதை நான் வந்து டாவு கட்டினேன் இது என்ன கைக்கு விட பார்த்துச்சு அப்புறம் மூஞ்சிலே அரைஞ்சுனா மேரேஜ் பண்ணிக்கிச்சு அரேஞ்சு மேடம் மேடம் உடனே கட்டி வச்சிட்டாங்களா? உடனே காட்டி வச்சு விட்டாங்க மரத்துல வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஓ வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அரேஞ்ச் மேரேஜ்னாலும் உங்களுடைய கல்யாணம் ஒரு காதல் கல்யாணம். இந்த காதலை தான் நாங்கள் இங்கே போட்டுருவோம். இந்த அன்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாகவும் இருக்கு. அதுதான் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம். என்ன என்ன உட்காருங்க. ஓகே போலாமா? ரோடி. சொல்லுங்க மேடம் நம்ம எவனோ வீட்டு கல்யாணத்தில் ஒரு அருமையான தம்பதியை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது டூயட் உண்டா? டூயட் ஏ டூயட் ஞாபகம் இல்லையா நம்ம பர்பு பர்பு நடிச்சது பர்பு யார் மச்சா பருப்பு நம்ம பெரிய ஆக்டர் சிவாஜி உள்ளால சிவாஜி அவங்க புள்ள மச்சான். பர்பு பர்பு ஆமா மச்சான். பிபி உதி அஞ்சலி ஏ அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி ஏ அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பா உட்காருங்க. ஓகே ஓகே உட்காருங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகே காதலி வேணாம் வேணாம் வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க காதலிக்கும் போது நல்லா ஆடி பாடின சம்பவங்கள் இதா இருந்தா சொல்லுங்க. ஏய் என்ன போல இப்படி கேட்டு விட்டா அட என்ன மேடம் இப்படி கேட்டு போட்டேன் என்ன அது? நாங்க ஆடாத ஆட்டுமா ஆ
பாட்டை போட்டா எப்படி ஆடுவோம் தெரியுமா? எப்படி அந்த பாட்டு ஏதாவது போட்டு காட்டுங்க, ஆடுங்க பாப்போம். பாட்டியா இப்ப போடுறாரு. வேணாம். பாட்டு வேணாமா? ஏன்னா இப்படி பயப்படுறா? நல்லா ஆடுவாங்கன்னு. என்ன புள்ள அப்படி பாக்குற? அவளை பார்த்தா பயமா தான் இருக்கும். மாலை போட்டுக்கிறியா? ஆரம்பத்தில் நானும் பயந்தேன், பழகிடும். ஆமா இங்க வருவா பாரு. அம்மாடி இங்க வந்து ஒரு பொருஷனுக்கு மரியாதை கூட பேசிட்டு இருக்க. உன்னை டைவர்ஸ் பண்ணி விடுவேன். ஆமா மச்சான். அந்த ஆடியோ கிளிப் இருக்கா? ஏன்னா எவ்வளவு நேரம் பேச்சு மேட்ச் பண்றது? எனக்கு ஒரு கிளிப்பு கொடுங்க. குப்பி அங்க போவா. ஒரு சாலையிலே பார்த்தாக்கா பப்பி, நான் சவ்வாது போட்டு வைக்கும் தப்பி. கொரவா நாம என்ன கொரவா உன் கொஞ்சலுக்கு மட்டும் நான் மறவா ஒரு புல்காவா கூப்பிடுற மறவா என் குட்டியிலும் பெற்றெடுத்து தரவா. அடிகுமிருதகும் ஆகும் மாலங்கடி குழப்பி கொண்டே கடி படுக்க போட்டு கிடக்குதடி சும்மா. நான் கொடுக்க நின்னா பிரிஞ்சு போகும் தெரியுமா? மேடம் எப்படி டான்ஸ்? அடங்கடா, அருமையா இருந்தது, அருமையா இருந்தது டான்ஸ். இப்படி சொல்ல போகும்போது உங்களது அருமையான காதல்னு எனக்கு புரியுது. இப்போ நீங்க முதல் இவரை எப்படி பாத்தீங்க? அட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம காத்து போட்டு சாமியா. ஏங்க துணி போட்டே அவரை பார்க்க முடியல, துணி இல்லாம எப்படி பாத்தீங்க? இவளை சின்ன வயசுல பார்க்கவே முடியாது போல. இப்ப மட்டும் அப்படியா இருக்காங்க, அப்பவும் அப்படிதான் இருக்காங்க. என்ன நீங்களும்? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எப்போ முதல்ல பேசுனீங்க? மேடம் நான் வந்து ஒரு 2 வயசா இருக்கும் போதே பேசுனேங்க. நான் ஒரு 3 வயசுல பேசுனேங்க மேடம். ஐயோ, நான் அது கேட்கல. நீங்க முதல் நீங்க எப்போ மீட் பண்ணி உங்க காதல் எப்போ பேசுனீங்க? அந்த பேச்சு அது எப்போ? முதல்ல நான் தான் சொல்லுவேன். அட நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். அம்மாடி, நான் தான் சொல்லுவேன். புருஷனுக்கு மரியாதை கொடு, என்ன குப்பி? என்ன மரியாதை உனக்கு? நான் தான் சொல்லுவேன். முதல்ல நான் சொல்றதை கேளு. அப்ப நான் தான் கேட்பேன். அப்ப நான் தான் கேட்பேன். இல்ல, நான் தான் கேட்பேன். இல்ல மேடம், நான் தான் கேட்பேன். நான் தான் கேட்பேன். பாலை காட்டி போட்டு ஓட்டுருவேன். நான் இப்ப அசிங்கமா கேட்பேன். அப்ப இவளை கேளுங்க. இவனை கேளுங்க மேடம். நாளை இவளை கேளுங்க. இவனை கேளுங்க. நாளை இவளை கேளுங்க. இவனை கேளுங்க. ஐயோ, இவளை கேளுங்க மேடம். Okay. சீக்கிரமா சாக்காமா. ஸோ இவங்களுக்குள்ள நம்ம பார்க்குற ஒத்துமை என்னன்னா, இவங்க சண்டை போட்டாலும் அதுல ஒரு ரைமிங் இருக்கு, இவங்க சண்டை போட்டாலும் அதுல ஒரு டைமிங் இருக்கு. அவ்வளவு நேரமா இங்க 2 பேரும் உட்காந்துக்கிற யாரை பார்த்து பேசிருக்கிறா? அதுக்கு காத்து கருப்பு பிடிச்சிக்குது சாமியா. காத்து கருப்பா ஒன்னும் கவலைப்படாத. நடு ராத்திரில நடு காட்டுக்கு போயிட்டு நடு பல்லு புடிக்கிட்டு வந்துக்கிறேன். அத கயிறுல கட்டி விடுறா, எல்லாம் சரியா போடும். எங்க அந்த பல்லு? சாமியா, ஐயோ. பல்ல கட்டினா நெறி பல்ல கட்டின மாதிரி இருக்காது, அத நீ கட்டின மாதிரி இருக்கும். அந்த கேப்ல கட்டி போடலாம்னு பார்த்தா விட மாட்டியா? தாலியத்த பையில. சரி, ஓகே, சந்தோஷம். இப்போ உங்க கல்யாணத்தை பத்தி பேசலாம். இப்போ நம்ம இவங்க கல்யாணத்தை பத்தி பேச போறோம். கல்யாணத்துல ஹைலைட்டான விஷயம் ஏதாவது சொல்லுங்க. ஹைலைட் இல்ல சாமி, கல்யாணத்துக்கு வந்து 4 பேர் டியூப் லைட் திருண்டு போட்டானுங்க. இல்ல, நான் அதை கேட்கல. அதை கேட்க முடியாது, அவங்க திருட்டு போட்டானுங்க. இல்ல, பரவாயில்ல. லைட்ட திருடிட்டாங்க, பரவாயில்லையா? உங்ககிட்ட லைட்ட திருடினா தெரிஞ்சிருக்கும். நல்லா கேளு புள்ள. ஆமா. சரி, ரைட்டை திருடிட்டு போனது தப்பு, ஓகேவா? தப்பு ஒட்டிக்கிச்சு. சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து கல்யாணத்துல சுவாரஸ்யமான விஷயம் தான் நான் கேட்டேன். என்ன சுவாரஸ்யமான உங்க கல்யாணம்? ஐயோ, அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் புள்ள. ஏன்னா கல்யாணத்தை அப்போ ஒரு 10,000 பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நாங்க போட்டோம் பாரு ஒரு ஆட்டோ. ஐயோ, அந்த ஆட்டத்தை பார்த்து எல்லாம் பேனு வாய பொறந்துக்கிட்டு உட்காந்தாங்க. அப்போ கல்யாணத்துல வந்தவங்க எல்லாம் யாரும் ஏஞ்சி சாப்பிட போலையா? போலியே. அப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணோம். இந்த பாட்டு பாடுறாங்களே டிவில, அந்த பைனான்ஸ்ல பாடுறாங்களே. பைனான்ஸ்ல பைனான்ஸ், அந்த பைனான்ஸ்ல பாடுற பசங்களை பாட விட்டோம். அதுக்கப்புறம் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஏந்து போட்டாங்க. வெரி குட். எங்களை காப்பாந்து அந்த புள்ளிங்க தான். நல்ல வேலை சாமி. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க வந்து அப்படி என்னதான் ஆட்டம் போட்டீங்க அப்படிங்கிற ஆட்டம் எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ஆடுறத பார்த்தா எங்களுக்குமே இதுல ஆடலான்னு ஆசையா இருக்கு. நீங்க ஆடலாம், ஆனா யார் பாக்குறது? யாலங்கடி
சிரிச்சி அல்லோ சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அங்கி வளகுங்க படுத்து துணி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அங்கி வளகுங்க படுத்து துணி அடியா பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு மேல பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு மேல சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அங்கி வளகுங்க படுத்து துணி அடியா. ஓகே, இந்த சமயத்தில் வந்து ஜெயச்சந்திரன், பழனி பட்டாளம் அண்ட் சிங்கப்பூர் தீபன் இவங்க 3 பேருக்கும் எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் எங்களுடைய இயக்குனர் தாம்சன் அவர்களுக்கு ஒரு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ளோம். ஏன் அப்படின்னா இருக்குங்க முக்கியமான மேட்ரு. நம்ம பழனி பட்டாளத்துக்கும் நம்ம சிங்கப்பூர் தீபுக்கும் இன்னைக்கு தான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான பக்காவாக செட் ஆகக்கூடிய ஒரு காஸ்டியூம் அண்ட் கெட்டப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பக்காவா செட் ஆகுது. எப்படி நேச்சுரலா அப்படியே வந்துட்டியா மச்சி வீட்ல இருந்து? உன் பக்கத்துல இருக்கும்போது நான் கொஞ்சம் அழகாவே தெரியும் மச்சி. ஓகே, வெரி குட். டப்பின்னு கரெக்டான பேர் வச்சிருக்காங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? கிஷோர் சொல்லுங்க. ஆல்ரெடி இவங்கள பார்த்துருக்கேன். எந்த ஸ்டேஷன்ல பார்த்தவனே? அவர் இது பார்த்துருக்கேன். அவர் வந்துட்டு இந்த வீரபத்ரன் ஒரு கேரக்டர் பண்ணீங்கல்ல, அந்த கேரக்டருக்கு நான் ஃபேன். நான் சீரியஸா அவர் வந்து நம்பியார் கேரக்டர் நீங்க பண்ணீங்க. இந்த விரலை பத்தி உனக்கு தெரியாது? அண்ணாச்சி மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் செம ஃபேன் நான். ஏன்னா தம்பி இங்க ஒருத்தர் நிக்கிற என்ன பார்த்து சொல்ல மாட்டியா? நீங்க டான்ஸுக்கு பேர் போறணும். யார் நானாரா? ஆமா. சொல்லுங்க எப்படி இருந்தது சீதா? நல்லா இருந்ததுண்ணா. பாண்டி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சா பாண்டி? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. உங்க 3 பேருக்கும் சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளம், ஜெயச்சந்திரன் உங்க 3 பேருக்கும் நல்லா சாப்பாடு வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஏ சாமி கோப்பன் கொடுக்குது. யாரு? ஏ தண்டனக்கா தடுக்குறக்கா. போ.